நான் ஒரு கேத்தலிக் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். 20 வயசுக்கு அப்புறம் அங்கே வச்சுக்க மாட்டாங்க. நம்ம தனியாக நம்மளோட வாழ்க்கையை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சாவணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் என்னோட பாடி யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாலைவனத்துக்கு போனேன். அங்கே போய் பார்த்தப்ப தான் அந்த நரகத்துலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டர்ஸ்லாம் அங்கே ஒரு ஆத்மாவே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் 2 கண்ணால் பார்த்தேன். அப்புறம் அங்கேருந்து ஓடி வந்தாங்க என்னை நோக்கி. என்னையே தான் அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சா நான் என்ன எதுவுமே பண்ணல. அப்படியே கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதை பற்றின உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனே நான் உருவாக்குனேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஜின்னோட ஃப்ரெண்ட் என்ன கேட்குறாருன்னா, இது ஆரோஹெட் ஆர்கனைசேஷன் கூட பண்ணலாம் இல்லையான்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது கடவுளோட வேலை தான், எந்த ஆர்கனைசேஷனும் இதை பண்ணலன்னு. இதை கேட்டோன்னா ஜின்னுக்கு சிரிப்பு தான் வருது. இந்த பூமியில மனுஷங்க நம்ம வாழ்றோம், நமக்குன்னு நம்ம போட்ட சட்டம் இருக்கு, அப்புறம் எப்படி கடவுள் தான் அதெல்லாம் பண்றாருன்னு சொல்றீங்கன்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணு மூலமா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட ஒய்ஃபை யாரோ கொண்டுட்டாங்களாமே, ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ ரிலீஸ் ஆயிட்டான். அவன் சந்தோஷமா தானே இருக்கான். ஆனா உனக்கு இழப்பு இருந்துகிட்டே தானே இருக்கு. இதுதான் மனுஷங்க போட்ட சட்டம். ஆனா கடவுள் அப்படி கிடையாது. நீ தப்பு செஞ்சா உடனே உன் உயிரை எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஜாங்கோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஜின்னுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் அவர் மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்புறம் ஜின் வீட்டுக்கு போயிட்டு அவரோட பொண்ணு கிட்ட ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வேலையை பாரு, படிக்கிறத மட்டும் பண்ண, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு இருக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இன்டர்நெட்ல போயிட்டு இந்த ஜாங்கை பத்தி தேடி பாக்குறப்ப எல்லாருமே ரொம்ப நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்காங்க. அதுல லாயர் மின்னு ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனுக்கும் ஆரோஹெட் ஆர்கனைசேஷனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு.